வியப்பூட்டும் அயோத்தி ராமர் சிலை, வினோத தகவல்கள். இந்திய நாட்டில் ஆன்மீக பக்தர்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பான அயோத்தி ஸ்ரீராமர் திருக்கோயில் பிராண பிரதிஷ்டை விழா, திறப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. ராம ஜென்ம பூமியாக கருதப்படும் அயோத்தியில் ஸ்ரீராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5இல் பூமி பூஜையுடன் தொடங்கி திருப்பணிகள் அண்மையில் நிறைவு பெற்றன. இந்நிலையில் சிலை பிரதிஷ்டை மற்றும் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தலம், தீர்த்தம், மூர்த்தி ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்றதே ஒரு ஆலயம் என திருக்கோயில் ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. அப்படியான சிறப்பு இந்த அயோத்தி ராமர் கோவிலுக்கும் உள்ளது. தீர்த்தமாக சரையு நதி அமைந்துள்ளது. தலம் நாகரா கட்டிடக்கலை பாணியில் 390 அடி நீளம், 250 அடி அகலத்தில் சுமார் 27 படிகள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மூலஸ்தானத்தின் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ராமர் சிலை மக்களிடம் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட சிலையில் பகவான் ஸ்ரீராமரின் 5 வயதுள்ள பாலராமராக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1800 கிலோ எடை கொண்ட இந்த சிலையை மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜ் என்ற சிற்பி இந்த சிலையை கருங்கல்லில் வடிவமைத்துள்ளார். முன்னதாக நாட்டின் முன்னணி சிற்பிகள் பலர் இந்த ராமர் சிலையை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதில் 3 சிற்பிகள் செதுக்கி சிலைகள் இறுதி கட்டத்திற்கு தேர்வானதாகவும் அதில் புகழ்பெற்ற ஓவியர் வாசுதேவ் என்பவர் ஸ்ரீராம ஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு வழங்கிய ஓவியத்தின் அடிப்படையில் தற்போது நிறுவப்பட்டுள்ள சிலைகள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மைசூரில் ஹாசன் மற்றும் குறிப்பிட்ட பகுதியில் கிடைத்த கருங்கல்லை கொண்டு இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. கடினத்தன்மை கொண்ட இக்கல்லில் சிலை செதுக்குவது கடினமாகத்தான் இருந்ததாம். மழை, காற்று, வெயில் என எந்த பருவகால சூழ்நிலையிலும் சேதமடையாத பாதுகாப்பாக இருக்கும் தன்மை கொண்டதாக இச்சிலை செதுக்கப்பட்டுள்ளது. 51 இன்ச் உயரம் கொண்ட இந்த சிலையில் தங்கவில் மற்றும் அம்புடன் பகவான் ஸ்ரீராமர் புன்னகை தவழும் முகத்துடன் குழந்தை பருவம், குறும்புத்தனம், கம்பீரம், தெய்வீகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் காட்சியளிப்பதை நாம் காணலாம். இந்த பாலராமரின் திருவுருவச் சிலையில் பீடத்தில் வெள்ளி, சந்திரன், செவ்வாய், சனி உள்ளிட்ட நவகிரகங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. திருவாச்சியின் கீழ்ப்பகுதியில் வலப்புறம் ராமனுக்கு சேவகனாக பக்தனாக இருந்த அனுமன் உருவமும், வலப்புறம் பெருமாளின் வாகனமான கருடன் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. திருவாச்சியின் நடுப்பகுதியில் திருமாலில் தசாவதாரமான மச்சவதாரம், கூர்மவதாரம், வராகவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமனாவதாரம், பரசுராமன், ஸ்ரீராமன், கண்ணன், புத்தன், கல்கி ஆகியவற்றின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் சுவாமி திருவாச்சியின் மேற்பகுதியில் படைக்கும் கடவுளான பிரம்மா, அழிக்கும் தொழில் புரியும் ருத்ரன் ஆகிய கடவுள்களின் சிலை உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. இத்துடன் தாமரை, பிரணவம், ஸ்வஸ்திக் முத்திரை, கதை, சங்கு, சக்கரம் என பகவான் மகாவிஷ்ணுவின் சின்னங்கள் இருக்குமாறு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக மிகுந்த நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த சிலை அண்மையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒரு அரசனாக, அவதார புருஷனாக மட்டுமில்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அறநெறி வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க வந்த இந்த ராமரின் பெருமைகளை உணர்ந்து நாமும் வழிபட்டு அருள் பெறுவோம். சுத்த
வியப்பூட்டும் அயோத்தி ராமர் சிலை, வினோத தகவல்கள்.